கைதாகிறாரா மாதம்பட்டி ரங்கராஜ், கணவரோட தில்லுமுள்ளு வேலையால ஆக்ஷன் எடுக்க ரெடியாகிற முதல் மனைவி. சோஷியல் மீடியாவை திறந்தாலே மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தின செய்திகள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவரோட 2வது கல்யாணம் தான். அவரு ஜாய் கிறிஸ்டல் தான் அப்படிங்கிற ஆடை வடிவமைப்பாளரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி புகைப்படங்கள் வெளியாச்சு. கல்யாணம் ஆனதா சொன்ன மறுநாளே தாங்கள் சீக்கிரத்திலேயே பெற்றோராக போறதா அறிவிச்ச ஜாய் கிறிஸ்டல் தான் 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இந்த பதிவு செம வைரல் ஆனதோட மாதம்பட்டி ரங்கராஜனையும் கடுமையா சாடினாங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி பேரு ஸ்ருதி. இவங்க ஒரு வழக்கறிஞர். இவங்களுக்கு கல்யாணமாகி 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. போன பிப்ரவரி மாசமே மாதம்பட்டி ரங்கராஜோட தன்னோட காதலர் தினத்தை கொண்டாடினதா ஜாய் கிறிஸ்டலா இன்ஸ்டாவில பதிவிட்டதால அவங்க 2 பேரும் சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க போறதா பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா ஏப்ரல் மாசம் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்புறம் தன்னோட 2 மகன்கள் கூட குடும்பமா எடுத்த புகைப்படத்தை பதிவிட்ட ஸ்ருதி, என்னோட உலகம் அப்படின்னு குறிப்பிட்டதோட என்னோட 3 குழந்தைகள் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. கணவரை குழந்தை மாதிரி பாக்குறாங்க, இவங்க பிரிய வாய்ப்பில்லை அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் கூட கல்யாண கோலத்துல மாலையும் கழுத்துமா நிக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்ட ஜாய் கிறிஸ்டலா தாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தையையும் தன்னோட வயித்துல சுமந்துட்டு வரதா போஸ்ட் போட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க ஜாய் கிறிஸ்டலா. இத பார்த்து ஷாக் ஆன ரசிகர்கள், மாதம்பட்டி ரங்கராஜா இப்படி செஞ்சாரு அப்படின்னு வாய் அடைச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் தன்னோட முதல் மனைவிய முறைப்படி விவாகரத்து செஞ்சாரா அப்படின்னும் ஏராளமானவங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சர்ச்சைகளுக்கு பதிலடி எதுவுமே கொடுக்காம மௌனம் காத்துட்டு வராரு மாதம்பட்டி ரங்கராஜ்.